ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெமிஸ்ட்ரியோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய டென்த்து சயின்ஸ் புக்கில் சாப்டர் 10ல் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ன்ற யூனிட்டில் சாப்டரை தான் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்றதை ஏன் படிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே சில பேசிக் எலமெண்ட்டால் உருவாயிருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் த நம்ம யூனிவர்ஸ் நம்ம எர்த்தில் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எதெல்லாம் உருவாயிருக்கு பார்த்தீங்கன்னா, கார்பன்ன்ற எலமெண்ட்டை தான் முக்கியமாக உருவாயிருக்கு. இப்படி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு பொருளும் ஒரு எலமெண்ட்டால் உருவாயிருக்கு. இந்த எலமெண்ட் எல்லாமே என்ன ட்ரை பண்ணுறாங்க, இந்த பீரியடிக், இது நீங்கள் பார்க்குறது பீரியடிக் டேபிள். இந்த பீரியடிக் டேபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் இது வரைக்கும் இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு. இந்த எல்லா எலமெண்ட்டுமே இந்த லாஸ்ட் குரூப்பான நோபல் கேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வெர்டிக்கல் காலமை இவங்க தான் நோபல் கேஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நோபல் கேஸஸோடைய ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அடைய தான் மற்ற இந்த எல்லா எலமெண்ட்டும் ட்ரை பண்ணுறாங்க. என்ன அப்படி இருக்குது அந்த நோபல் கேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேலன்ஸ் ஷெல், கடைசி அவுட்டர்மோஸ்ட் ஷெல்னு சொல்லுவோம், அதில் வந்து ஒரு 8 எலக்ட்ரான் இருக்குங்க. 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்னே சொல்லுவோம், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். இந்த 8 எலக்ட்ரான்ஸை ஒரு ஆட்டம் வந்து அடைஞ்சிருச்சு தன்னோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல் அப்படின்னா, அதுதான் வந்து நம்ம ஸ்டேபிள் ஸ்டேட்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேபிள் ஸ்டேட்டை அடைய தான் மற்ற எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த ஸ்டேபிள் ஸ்டேட் யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோபல் கேஸஸுங்க. இந்த நோபல் கேஸஸ் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அவங்கள வந்து மோஸ்ட்லி அன்ரியாக்டிவாக இருப்பாங்க, யாரோடய ரியாக்டிவ் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த நிலையை அடைய தான் எல்லா எலமெண்ட்டும் எதிர்பார்க்குறாங்க. அந்த நிலையை அடையிறதுக்காக தான் சில எலமெண்ட்லாம் என்ன பண்ணுது, மற்ற எலமெண்ட்டோட சேர்ந்தால் ஒருவேளை நமக்கு 8 எலக்ட்ரான் கிடைக்குமோ என்னமோ மற்ற எலமெண்ட்டோட சேர்ந்து ரியாக்ஷன் நடக்குதுங்க. அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். பொதுவாக கெமிக்கல் ரியாக்ஷன் 2 விதமாக நடக்குதுங்க. ஒன்று இயற்கையாகவே நார்மலாக நேச்சுரலாக நடக்குது. இன்னொன்று என்னமோ மேனுவலாக நம்ம பண்ணி பார்க்குறோம். கெமிஸ்ட்ரி லேபில் சயின்டிஸ்ட்டுங்க பண்ணி பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனால் நமக்கு ஏதாவது பயன் இருக்கா, இல்லை நமக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இருக்கிற கெமிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மற்ற எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்து ரிசல்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் நேச்சுரலாக நான் சொன்ன ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் எங்கே நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காமன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸு, செடிகள் இந்த சூரிய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டானோட எனர்ஜி யூஸ் பண்ணி கொஞ்சோண்டு கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்லேருந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி, வாட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணி, ஸ்டார்ச்சு குளுக்கோஸ் மாலிகுலான C6H12O6 குளுக்கோஸ் மாலிகுல் உணவை தயாரிக்குதுங்க. இதுவே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இது ரொம்ப ஒரு அற்புதமான கெமிக்கல் ரியாக்ஷன். ஏன்னா ஃபோட்டானோட சூரிய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டானோட எனர்ஜி யூஸ் பண்ணி குளுக்கோஸ் தயாரிக்கின்றது நான் முதல்ல படித்தப்போ ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஸோ அடுத்து வந்து நீங்கள் காமன் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டிங் ஆஃப் அயானுங்க. இரும்பு துருப்பிடிக்கிறதுன்றது ஒரு நேச்சுரலான ஒரு ஃபினாமினான் தான். அதுவே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தாங்க. அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஆக்சிஜன் வாட்டர் மாலிகுலும் சேர்ந்து அந்த அயானோட ரியாக்ட் ஆகும்போது அயன் ஆக்சைடு உருவாகுது. ஸோ அதான் பொதுவாக துருப்பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே உங்கள் புக்கில் என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க கெமிக்கல் ரியாக்ஷன் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பஷன் ரியாக்ஷனுங்க. கம்பஷன் ரியாக்ஷன்னா எரியக்கூடிய ஒரு ரியாக்ஷனுங்க. இது ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு எரிதல் உண்டாகும். ஒரு நெருப்பானது நீங்கள் வெளியே வரதை நீங்கள் பார்க்கலாம். எனர்ஜி ஆனது ரிலீஸ் ஆகணும். இன்னும் கரெக்டாக சொல்லலாம், எனர்ஜி ஆனது ரிலீஸ் ஆகும். எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டுங்க. ஸோ என்ன இது எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு காம்பவுண்டை மிக்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு மேனுவலாக நடத்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெத்தேன்னு சொல்லுவோம். இந்த மெத்தேன் ஏதோ நேச்சுரலாக ஏதோ ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி இந்த ப்ராடக்ட் எதுவும் வரலிங்க. ஆக்சுவலாக மெத்தேன் வந்து பூமிக்கு இடையில் மிகப்பெரிய ஆழத்தில் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் காம்பவுண்ட். அது மனுஷன் வெளியே எடுத்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி பார்க்குறான். ஜஸ்ட் இதெல்லாம் இப்போ ட்ரையல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க, நமக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. அது ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது, ப்ளஸ் வாட்டர் மாலிகுல் கிடைக்குது, அப்புறம் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ இந்த எனர்ஜியை மனுஷன் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த எனர்ஜியில் இது ஆக்சுவலாக ஹீட்டாக வெளியே வரும். இதில் நீங்கள் ஒரு நெருப்பை ஒரு ஸ்பார்க்கை போட்டிங்க அப்படின்னா அது எரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஃப்ளேம் வரதை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளேம் நமக்கு பயன்படும். ஏன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு நெருப்பு வந்ததுன்னா நம்ம ஒரு பொருளை ஹீட் பண்ண பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஸ்டீமை உருவாக்கி கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. அதனால தான் வந்து இதை மெத்தேன் வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன் சொல்லுவோம். யூஸ்வலாக ஹைட்ரோ கார்பன் காம்பவுண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால தான் இந்த மெத்தேனுக்கு அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்குது நம்ம இந்த உலகத்திலே. அதனால தான் மெத்தேனை வெளியே எடுக்க எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பூமியிலேருந்து. இது எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ இதில் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்டேட்டில் லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜின்னு ஒரு ரூல் இருக்குங்க. இந்த யூனிவர்ஸில் நீங்கள் ஒரு சப்ஸ்டன்ஸை ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக தான் மாற்ற முடியும் தவிர, ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு பாதி அழிச்சிட்டு மீதி சப்ஸ்டன்ஸ்லாம் உருவாக்கலாம் முடியாதுங்க. ஸோ அதனால தான் எப்பவுமே கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ நல்லா பேலன்ஸிங் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்துங்க. கார்பன் ரியாக்டன் சைடில் அந்த ப்ராடக்ட்ஸை எந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸை ரியாக்ட் பண்ணுறோமோ அதை ரியாக்டன்ட் சொல்லுவோம். கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ரிசல்ட்டை தான் நம்ம ப்ராடக்ட் சொல்லுவோம். ஸோ ரைட் ஹேண்டை வந்து ப்ராடக்ட் சொல்லுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து ரியாக்டன்ட் சொல்லுவோம். ஸோ ரியாக்டன்ட் சைடில் வந்து கார்பன் ஒன்று இருக்குது,
ரைட் ஹேண்ட் சைட்லேயும் கார்பன் ஒன்று இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், பேலன்ஸ்டாக இருக்குது. ஹைட்ரஜன் பாருங்கள், 4 ஹைட்ரஜன் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் என்னமோ 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ பட் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு எங்கேயோ ஆட் பண்ணணும், 2 ஹைட்ரஜனை. எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது இல்லை, இந்த மாலிகுல் இன்க்ரீஸ் பண்ணால் போதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2 போட்டு பாருங்கள், கரெக்டாக பேலன்ஸ் ஆகுதான்னு. ஓகே, 4 ஹைட்ரஜன் வந்துருச்சு. ப்ராப்ளம் என்னன்னா ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட் சைடில் ஆக்சிஜனோட லெவலில் கண்டென்ட் அதிகமாகி போச்சு பாருங்கள். ஆக்சிஜன் இங்கே 2 மொத்தம் 4 ஆக்சிஜன் ஆகி போச்சு. ஸோ இப்போ ரியாக்டன் சைடில் ஒரு 2 போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை தான் பேலன்சிங் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இது அன்பேலன்ஸ் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது. ஏன் இப்போ நான் கடைசியாக முதலே பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அன்பேலன்ஸ்டு ரியாக்ஷனை படிக்கும்போது ரியாக்ஷன் எப்படிப்பட்ட ரியாக்ஷன், எந்த மாதிரி ரியாக்ஷன் நம்மளால் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண முடியுங்க. அதனால தான் வந்து நான் பேலன்ஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு ரியாக்ஷனை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம பேலன்சிங் போகலாம். ஸோ பேலன்சிங் நீங்கள் வந்து நிறையா இன்டர்நெட்லேருந்து நிறைய அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை எடுத்து பேலன்ஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நீங்கள் நிறைய கற்றுக்குங்க. ஏன்னா பின்னால் உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்லாம் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேலன்சிங் ஈக்குவேஷன். அடுத்து உங்கள் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஸ்டேட்டுங்க. இந்த ரியாக்டன்ஸாக இருக்கட்டும், வந்த ப்ராடக்டாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு. நிலையில் ஒன்றும் இல்லை, சாலிடாக இருக்கா, லிக்விடாக இருக்கா, கேஸாக இருக்கா, அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா கெமிக்கல் ஈக்குவேஷனில் கீழே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தேன் வந்து கேஸு, இப்படி ஜீனு ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுவோம். ஆக்சிஜனு கேஸு, இப்படி ஜீன் ப்ராக்கெட்டில் போடுவோம். கார்பன் டை ஆக்சைடு கேஸ், இப்படி ஜீன் போடுவோம். இங்கே வந்த வாட்டர் லிக்விட் இல்லைங்க, கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் அதுவும் இருக்குது. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா வாட்டர் வேப்பர் ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஃபிசிக்கல் ஸ்டேட்டை. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வந்து இன்னும் நல்லா புரிய வைக்கிறதுக்காக வந்து உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க, பார்த்தேன் நான் புக்கில். ஒரு ரியாக்ஷன், என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னும் சொல்ல மாட்டேன். ரியாக்ஷனில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஏரோவை ஒன் சைடாக போட்டிருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இர்ரிவர்சிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரியாக்ஷன் ரிவர்ஸ் ஆகாதுங்க. நீங்கள் ஒரு சைடாக போட்டது காரணம் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொட்டாசியம் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு உருவாயிருக்கு. திருப்பி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து 2ஆக பிரிஞ்சு பொட்டாசியமும் வாட்டராகவும் திருப்பியெல்லாம் மாறாதுங்க. அதுதான் வந்து ரியாக்ஷனை ஒன் சைடாக போகிறதுக்கான காரணம். ஸோ இப்போ இர்ரிவர்சிபிள் ஓகே, இப்போ ரிவர்சிபிள்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஒன்று இருக்குங்க. அது நான் பின்னால் சொல்கிறேன் அடுத்து என்ன அப்படின்ட்டு. இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பீரியாடிக் டேபிளை பற்றி எதுக்கு ஒரு தடவை ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, நீங்கள் பீரியாடிக் டேபிளை வந்து நல்லா அனலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட்டு ஈக்குவேஷனை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ரியாக்ஷனில் என்ன மாதிரி ப்ராடக்ட் வரும்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஈவன் ரியாக்ஷன் எந்த மாதிரி ரேட்டில் நடக்கும், வேகமாக நடக்குமா, கம்மியாக நடக்குமா, இல்லை ஒரு இன்டர்வல் நடக்குமா அப்படின்றத கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நீங்கள் பீரியாடிக் டேபிளோட எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம எடுத்த எலமெண்ட்டான பொட்டாசியம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி போகிறது ஆல்கலை மெட்டல்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு குரூப்பான ஆல்கலை மெட்டல்ஸ் குரூப். ஆக்சுவலாக ஆல்கலை மெட்டல் குரூப் வந்து என்ன உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரோட வேலன்ஸ் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்குங்க. ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரானை கைட்டி விட அவங்க ரெடியாக இருக்காங்க, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாருமே. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, அதனுடைய அடுத்த லோவஸ்ட் எனர்ஜி ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் 8 எலக்ட்ரான் தான் எல்லாருமே விரும்புகிறாங்க அப்படின்னு. இந்த ஒரு அந்த 8 எலக்ட்ரான் ஸ்டேபிள் அந்த நேச்சரை அடைய இந்த ஒரு எலக்ட்ரான் தடையாக இருக்குங்க. இந்த ஒரு எலக்ட்ரான் யாரும் வாங்கிட்டு போக மாட்டாங்களான்னு இந்த ஆல்கலி மெட்டல்ஸ் குரூப்பை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு எலமெண்ட்டை நீங்கள் அந்த மாதிரி அந்த எலக்ட்ரான் வாங்கக்கூடிய எலமெண்ட்டை நீங்கள் பக்கத்தில் கொண்டாந்து சேர்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் ரெடியாக கைட்டி விட்ருங்க, பொட்டாசியம். அதனால தான் இதை தான் நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். எந்த எலமெண்ட் வந்து இப்படி சேரும்போது மற்ற எலமெண்ட்டோட எலக்ட்ரானை தாம் பக்கம் இழுத்துக்குதோ அதை ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் சொல்லுவோம். எந்த எலமெண்ட் வந்து எலக்ட்ரான் தாம் பக்கம் விட்டு மற்ற ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு விட்டு கொடுக்குதோ அதை லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்ற கான்செப்ட் தாங்க சொல்ல போனால் கெமிக்கல் ரியாக்ஷனே முன்னாடி கொண்டு போகுது. ரியாக்ஷன் நடக்கிறது காரணமே இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தான். எலக்ட்ரானை விரும்பக்கூடிய இந்த டெண்டன்சி தாங்க கெமிக்கல் ரியாக்ஷனுக்கே காரணமாக இருக்குங்க. ஸோ பொட்டாசியம் ஒரு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் போய் பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் நான் இங்கே போடுறேன் கே, அதோட வேலன்ஸ் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, நல்லா பாருங்கள். அடுத்து வாட்டர் மாலிகுல் எப்படி இருக்குது உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, ஹைட்ரஜன் பாண்டு மூலம் 2 ஹைட்ரஜன் ஆட்டத்தோடய கனெக்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஆக்சிஜன் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக எலக்ட்ரானை தாம் பக்கம் ஷேர் பண்ணக்கூடிய எலமெண்ட்லேருந்து எலக்ட்ரானை தாம் பக்கம் வச்சுக்க விரும்புதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஷேர் பண்ணுதுன்னு வச்சுங்க, இந்த எலக்ட்ரானை ஹைட்ரஜனை பிடுங்கி ஆக்சிஜன் தாம் பக்கம் அதிக நேரம் வச்சுக்குதுங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கைட்டி விட்டுருது, இந்த ஹைட்ரஜன் புரோட்டானை கைட்டி விட்டுருதுங்க. ஹைட்ரஜனில் ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் தான் அதுக்கப்புறம் இருக்கும். ப்ளூவில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஹைட்ரஜனில் ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஒரு எலக்ட்ரானை அதுக்கு ஆக்சிஜன் விட்டு கொடுத்துச்சு. ஸோ ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டதுனால அதுங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடுது. ஸோ இன்னொரு இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஹைட்ரஜனோடு சேர்ந்து ஹைட்ராக்சில் அயானாக மாறிடுதுங்க. அது
நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், ஹைட்ரஜன் புரோட்டான் இங்கே பாசிட்டிவ், இப்படி ரெண்டாக பிரிஞ்சிருதுங்க. இது ரிவர்சபிள் ரியாக்ஷனுங்க. வாட்டர்லேயே பொதுவாக இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்குது. வாட்டரில் மொத்தமும் நடக்காது, கொஞ்சம் சில சம் ஆஃப் த பார்ட் வந்து சம் ஆஃப் த மாலிகுல்ஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்ச நிலையில் இருக்குங்க. உண்மை இதுதான் செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம். என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர்னே ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி வாட்டரே ரெண்டாக பிரிஞ்சிருங்க, ரெண்டு அயானா. இதை ஹைட்ராக்சில் அயான்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு புரோட்டான் இருக்குல்ல, புரோட்டானே சொல்லலாம் இதை ஆக்சுவலாக, இல்லைனா ஹைட்ரஜன் அயான்னு சொல்லுவோம். நல்லா பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், பொட்டாசியம் காத்துக்கிட்டு இருக்கு, யாராவது இந்த எலக்ட்ரானை வாங்கிட்டு போட வேண்டாம். நீங்கள் பொட்டாசியத்தை தூக்கி ஒரு வாட்டர் மாலிகுலில் தூக்கி போடுறீங்க, அது என்ன பண்ணுது, இந்த ஹைட்ரஜன் அயான் வந்து இந்த ஹைட்ரஜன் புரோட்டான் ஆனது இதை போய் கிராப் பண்ணிக்குதுங்க. கிராப் பண்ணி மறுபடியும் ஹைட்ரஜன் ஆட்டமாக மாறிடுதுங்க. ஸோ எலக்ட்ரான் விட்டு கொடுத்தனால பொட்டாசியம் பாசிட்டிவ் அயானாக மாறிடுச்சுங்க. ஏன், பேலன்ஸ் போயிடுச்சு, ஒரு புரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால பாசிட்டிவ் அயானா கேட்டையானா மாறிடுச்சு. இது என்ன பண்ணுது, மறுபடியும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆனது நெகட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்கான்னு தேடி பார்க்கும்போது ஹைட்ராக்சில் அயான் இருக்குது. ஸோ இதோட கனெக்ட் ஆகி KOH ஆன பொட்டாசியம் ஹைட்ராக்சைடாக ப்ராடக்டாக உருவாயிடுதுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ரியாக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பவுல் இருக்குதுன்னு வச்சிங்க, அதில் தண்ணி இருக்குது, பியூர் வாட்டர் இருக்குது. நீங்கள் உள்ளே கொண்டாந்து பொட்டாசியத்தை கொட்டுறீங்க. பொட்டாசியம் என்ன பண்ணுது, இப்போ அந்த சொன்ன ரியாக்ஷன்லாம் பண்ணி KOH மாறிடுது. அடுத்து ஹைட்ரஜன் நான் ஹைட்ரஜன் உருவாச்சுன்னு சொன்னீங்க, அந்த ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ கேஸாக போகிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி வெளியே போகிற கேஸ் ஆனது இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது கொஞ்சம் ஹீட்டு ஜென்ரேட் ஆகுதுங்க. இந்த ஹீட்டு ஜென்ரேட் ஆகுனால இந்த ஹைட்ரஜனே எரியுதுங்க. எரிஞ்ச நமக்கு என்ன தெரியும், ஒரு பொருள் எரியுதுனால நமக்கு அந்த நெருப்பு ஃப்ளேம் ஆனது நமக்கு தெரியணும் இல்லையா. இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா இது நடக்கும். அது ஒரு பிக்சராக கூட உங்களுக்கு காட்டுறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரியாக்ஷனுங்க. பொட்டாசியத்தை தூக்கி தண்ணியில் போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னால் பொட்டாசியம் ஹைலி ரியாக்டிவ்னு, இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடந்திருக்குங்க. இது உண்மையாலுமே ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், உடனே நடந்திருக்கணும். இந்த ரியாக்ஷன் உடனே ஹைட்ரஜன் கேஸ் ஆனது ரிலீஸ் ஆகிருக்கணும். அந்த ரியாக்ஷனில் ஏற்பட்ட ஹீட் எனர்ஜி வெளியே வந்தனால அந்த சின்ன ஹீட்லேயே இந்த ஹைட்ரஜன் எரியுதுங்க. இந்த ஹைட்ரஜன் எரியறது தான் இந்த ஃப்ளேமே. மெஜந்தா கலரில் இருக்குது, ஒரு பிங்க் கலரில் இருக்குதுங்க. அதுவே அந்த ஹைட்ரஜன் கேஸ் தான், அது எரியறது. ஸோ அதுதான் ரெண்டாவது ப்ராடக்ட்டு. ஆக்வஸ் சொல்யூஷன் சொல்கிறாங்க இல்லையா, இங்கே நான் சொன்ன பாருங்கள், ஆக்வஸ் சொல்யூஷன். KOH ஆக்வஸ் சொல்யூஷனாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஸோ பொட்டாசியம் வந்து சால்யூட்டுன்னு சொல்லுவோம். அது சால்வெண்ட்டான வாட்டரில் கரைஞ்சி சொல்யூஷனாக மாறி போச்சுங்க. அவ்வளோதான் ஆக்வஸ் சொல்யூஷனுங்க. ஸோ தண்ணியில் கரைக்கப்பட்ட அந்த சால்யூட்டை தான் ஆக்வஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். KOH மாறிச்சு. KOH வந்து பேஸ்ன்னு கூட சொல்லுவோம் நம்ம. ஸோ ஆசிட் பேஸ் என்னென்னு அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இதுவும் அன்பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஹைட்ரஜன் மொத்தம் ரைட் ஹேண்ட் சைடில் 3 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இப்போ 2 போட்டு பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ 4 ஹைட்ரஜன் ஆகிடுச்சு, ஆனால் ஆக்சிஜன் நம்ம 2 ஆகிடுச்சு. ஸோ அப்போ இங்கே 2 போட்டு பார்ப்போம். இன்னும் பொட்டாசியம் 2 ஆகிடுச்சு. ஸோ பொட்டாசியம் 2 போடுவோம். ஸோ ஹைட்ரஜனோட லெவல் அதிகமான மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இல்லை கரெக்டாக இருக்குது, கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சு. 2 ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 2 பொட்டாசியம். ஓகே, ஸோ உங்களெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். தேங்க்யூ.